السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لعل الله اطلع على أهل بدر فقال يعملوا ما شئتم فقد غفرت لكم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمامان البخاري ومسلم رحمهم الله في صحيحيهما. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இன்று பத்ருடைய தினமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் அதிகமான முஅஜிசாக்கள் இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருந்தன. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அல் ஹஸாயிஸுல் குபுரா என்ற கிரந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் அதிகமான அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அவற்றில் பேரற்புதம் எது தெரியுமா என்று எழுதுகின்ற பொழுது பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா செய்த உதவிகள் என்பதாக எழுதுகிறார்கள். அந்த அளவிற்கு பத்ருடைய யுத்தம் என்பது இஸ்லாமிய உம்மத்தின் இருப்பை பாதுகாக்கின்ற, முஸ்லிம்கள் என்று இந்த உலகத்தில் மக்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை கொடுத்த தருணம்தான் பத்ருடைய யுத்தம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது உயிரோடு இருக்கும் காலத்தில், அவருடைய காலத்தில் 66 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் 23 யுத்தங்களில் கலந்திருக்கிறார்கள். இதில் முதலாவது கலந்து கொண்ட யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். ஹிஜ்ரி 2 ரமலானுடைய மாதத்தில் 17வது இரவு 17வது நாள் இந்த பத்ரு யுத்தம் நடைபெறுகிறது. ஜிஹாதும் முதலாவதாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நோன்பும் அந்த வருடம்தான் கடமையாக்கப்பட்டிருந்தது. கடும் சூடான காலம். நோன்பு நோற்றவர்களாக தியாகத்தோடு சஹாபாக்கள் பத்ருடைய போரை மைதானத்தை அடைந்து கொள்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? வரலாற்றை பிரட்டி பார்த்தால் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள். அர்-ரஹீக்குல் மக்தூம் என்ற கிரந்தத்தில் சஃபீர் ரஹ்மல் முபாரக் ஃபுர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். இன்னும் சில வரலாற்றாசிரியர்களும் ஒரு சில வித்தியாசங்களோடு வரலாறு என்பதனால் எழுதுகிறார்கள். அதில்தான் இந்த பத்ர் யுத்தம் ஏன் இடம்பெற்றது காரணத்தை சொல்கிறார்கள். அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவர் காஃபிர்களுடைய, குறைஷிகளுடைய மிக பெரும் தலைவர்கள் ஒருத்தராக இருந்தார். மக்கா வாசிகளிடம் எல்லாரிடமும் சொத்துக்களை சேகரித்து ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி ஷாம் தேசத்திற்கு, சிரியாவுக்கு செல்கிறார். இந்த சொத்து சேகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று வெளிப்படையில் பார்த்தால் வியாபாரம். ஆனால் உள்ரங்க ஒரு காரணம் இருந்தது. அந்த லாபத்தை கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இஸ்லாத்தை முற்றாக அழித்து விட வேண்டும். இவ்வாறு திட்டம் தீட்டியவர்களாக மக்காவிலிருந்து ஷாம் தேசம், சிரியாவை சென்றடைகிறார்கள்.
சிரியாவை சென்றடைந்து அங்கு வியாபாரங்கள் செய்துவிட்டு மீண்டு வருகிறார்கள் மக்காவிற்கு. மக்காவுக்கு வருவதாக இருந்தால் மதீனாவை கடந்துதான் போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் இவருடைய வியாபார பொருட்கள் இருக்கிறது, இந்த வியாபார பொருட்களை வைத்து இஸ்லாத்தை அழிக்க பார்க்கிறார், இதனால் நாங்கள் அதை கைப்பற்றுவோம் என்று தீர்மானித்து 313 சஹாபாக்களோடு அந்த பத்ரை நோக்கி செல்கிறார். பத்ர் என்பது ஒரு கிணறு. பொதுவாக அரபிகளிடத்தில் ஒரு வளமை இருந்தது, எங்கெல்லாம் கிணறு இருக்குமோ அங்கெல்லாம் சந்தை போட்டு விடுவார்கள், மார்க்கெட்டை போடுவார்கள், இது வளமை. அதே போல அரபிகள் வருடாந்தம் அந்த பத்ர் என்ற இடத்தில் வந்து சந்தை போடுவார்கள். இவர்கள் அபு சுஃபியான் இந்த இடத்தை நோக்கி வருகிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அபு சுஃபியான் வருகிறார் என்று. 313 சஹாபாக்களோடு செல்கிறார்கள் பத்ருக்கு. ஆனால் அபு சுஃபியான் என்பவர் மிக பெரும் அறிவாளி. ஒரு விடயத்தை கணிப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு மிக பெரும் ஒரு உளவாளியாகவும் அதே போல மிக பெரும் ஆற்றல் பெற்றவராகவும் அபு சுஃபியான் இருந்தார். இதனால் இவர் கணிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொருட்களை அபகரிப்பதற்காக வேண்டி பிடிப்பதற்காக வேண்டி வருகிறார் என்று கணித்துவிட்டு மதீனாவின் ஊடாக மக்காவுக்கு செல்லாமல் செங்கடலின் ஓரப்பகுதியினால் மக்காவை சென்றடைகிறார். இந்த நேரத்தில் அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி சொல்கிறார், நீங்கள் மக்காவிற்கு சென்று அபூஜஹல் போன்ற பெரும் தலைவரகத்தில் சொல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொருட்களை பறிக்கப் போகிறார்கள், இதனால் உதவியை கேளுங்கள், உதவியை அனுப்பும்படி சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய ஒரு வளமை இருந்தது. ஒரு உதவி தேவை என்றால் அந்த கட்டத்தில் அவர்கள் தனக்கு சில காயங்களை ஏற்படுத்தி பெரும் சத்தம் போட்டுதான் அவர்கள் உதவியை தாருங்கள் தாருங்கள் என்று அழைப்பார்கள். இது ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒரு முறை. அதே போல இவர் அந்த மக்காவை சென்றடைந்ததுடன் அந்த கட்டத்தில் சொல்கிறார், யா மஅஷர குரைஷ், குரைஷ் கூட்டத்தானர்களே, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழிக்கிறார், தனது மூக்கையும் மறைத்துக் கொள்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், வ அம்வாலுக்கும் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அம்வாலுக்கும் மஅ அபி சுஃபியான், உங்களுடைய செல்வங்கள் அபு சுஃபியானுடைய அந்த படையோடு இருக்கிறது. அவர்கள் 40 பேர் கொண்ட படையினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அபகரிக்க பார்க்கிறார்கள். உங்களுடைய முழு சொத்தும் அவரிடத்து அகப்பட்டிருக்கிறது, இதனால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கு அபூ ஜஹல் கோபப்படுகிறான், கட்டளை இடுகிறான், மக்காவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஒவ்வொருவர்களாக ஜிஹாதிற்கு வர வேண்டும், போருக்கு வர வேண்டும். இமாம்கள் எழுதுகிறார்கள், ஹதீஸை வைத்து கிட்டத்தட்ட 1000 நபர்கள் தயாராகினார்கள். ஏன் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொருவர்களை வர சொல்லி அபூ ஜஹல் சொன்னான் என்றால், அந்த மக்காவாசிகள் அனைவரும் சேர்த்து கொடுத்த பணம் தான் அது வியாபார நோக்கத்தில் அபு சுஃபியானுடன் இருந்தது. இதனால் இப்படி ஒரு கட்டளை இட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு கண்டால் அபு லஹப் நோயுற்றவனாக இருக்கிறான், அவனால் வந்து கொள்ள முடியாது. தனது கடனாளி ஒருவருக்கு சொல்கிறான், உனது கடனை நான் அப்படியே மன்னித்து விடுகிறேன், எனக்கு பகரமாக நீ இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 1000 பெரும் பெரும் வீரர்கள் மக்கா வாசிகள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். அபூ ஜஹலுடைய தலைமையில் 1000 பேரை கொண்ட படை வருகிறது பத்ர் என்ற இடத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானை பிடிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வருகிறார்கள். பத்ரிடம் நெருங்குகின்ற கட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் போய் சென்று பாருங்கள் பத்ரில் என்ன நடக்கிறது என்று. அந்த கட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இவ் 2 பேரை அனுப்பி விடுகிறார்கள். இவ் 2 பேர்களும் சென்று பார்க்கிறார்கள். 2 பெண்கள் தண்ணியை அள்ளி கொண்டிருக்கும் பொழுது பேசுகிறார்கள். ஒரு படையொன்று வந்திருக்கிறது,
பத்ர் மைதானத்திற்கு அப்பால் மலை இருக்கிறது. அந்த மலைக்கு அப்பால் ஒரு படை இருக்கிறது. அந்த படைக்கு நாங்கள் தண்ணி எடுத்து கொடுத்தால் எங்களுடைய கடன்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அடைத்துக் கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள். இந்த கதை, இந்த பேச்சு அலி அல்லாஹு தஆலா அவர் காதில் விடுகிறது. அப்பொழுதுதான் முஸ்லிம்களுக்கு செய்தி கிடைக்கிறது, அபூ ஜஹல் படையெடுத்து வந்திருக்கிறான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை உறுதி செய்வதற்காக வேண்டி அலி அல்லாஹு தஆலா காத்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டு இடையன் வருகிறான். அவனை பிடித்து கேட்கிறார்கள், அங்கே ஒரு படை இருக்கிறதாம், உண்மையா என்று. அதற்கு அவன் சொன்னான், ஆம், அபூ ஜஹல் வந்திருக்கிறான் படையெடுத்து. அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கிறார்கள், உண்மையை சொல். இரண்டாவது விடுத்தமா வந்திருக்கிறான். மூன்றாவது விடுத்தமா அடிக்கிறார்கள், இல்லை இல்லை பொய் சொல்கிற, உண்மையை சொல். அப்பொழுது வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த ஆட்டிடையினை பிடித்து கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த சஹாபிகள் செல்கிறார்கள். அதே மாதிரி திரும்ப திரும்ப அடித்து கேட்கின்ற பொழுது அந்த ஆட்டிடையன் அபூ ஜஹல் வந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இறுதியில் பார்த்தான், உண்மையை சொன்னால் அடிக்கிறார்கள், இதனால் தாம் தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் பொய் சொல்லிவிடலாம், இதனால் அபூ ஜஹல் வரல, நான் சும்மா பொய்ய சொன்னேன் என்று அவர் சொல்றாரு. இந்த கட்டத்துல தான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் தொழுது கொண்டிருந்தார்கள். இது அவர்களின் காதில் விழுகிறது. தொழுது முடித்தவுடன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த ஆட்டிடையன் உண்மையை சொன்ன பொழுது அடித்தீர்கள், பொய் சொன்ன பொழுது விட்டு விட்டீர்கள். இது என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன அர்த்தத்தில் என்றால், அந்த ஆட்டிடையன் சொன்னது உண்மைதான், அபூ ஜஹல் வந்துதான் இருக்கிறான், 1000 பேர்களை கொண்ட படை என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணித்து சொன்னார்கள். எப்படி கணித்தார்கள்? ஆட்டிடையனை பார்த்து கேட்டார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அவர்கள் அறுப்பார்கள் உண்ணுவதற்கு? சொன்னார், 9 அல்லது 10 ஒட்டகங்களை அறுப்பார்கள். அப்படி என்றால் 900 1000க்கு உட்பட்டவர்கள் தான் வந்திருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்து அந்த படையினர்களோடு போர் தொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. திரும்ப வந்திருக்கலாம், ஆனால் ஒரு நபி போரில் பின்வாங்குவது கூடாது. இவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் முஸ்லிம் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. இப்படியான நிலைமை, போரில் பின்வாங்குவதும் தடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கோடு அந்த பதிலில் இருக்கிறார்கள். சஹாபாக்களை அணிவகுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இறங்குகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த பத்ருடைய போரில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல உதவிகளை கொடுத்தான். அதில் ஒரு உதவிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், அழுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, யா அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நீ கொடுத்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, யா அல்லாஹ் எதையெல்லாம் எங்களுக்கு நீ கொடுப்பாய் என்பதாக வாக்களித்தாயோ அதனை கொடுத்து விடுவாயாக என்று மிக பெரும் துஆவை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள், செய்து கொண்டே வருகிறார்கள். இறுதியில் அல்லாஹு தஆலா இந்த துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நபியே, உங்களுடைய இரட்சகரிடத்தில் நீங்க உதவி தேடிய பொழுது அல்லாஹு தஆலா உங்களுக்கு பதிலளித்து விட்டார். என்ன தெரியுமா? அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலாயிக்காமார்களை கொண்டு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் பதிலளித்து விட்டான். மலாயிக்காமார்களுடைய உதவி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் நபியுடைய பிரார்த்தனையின் போது பதிலளிக்கிறான், அல் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். இன்னும் சில ஆயத்துகளில் 3000 மலாயிக்காமார்கள், இன்னும் சில ஆயத்துகளில் 5000 மலாயிக்காமார்களை கொண்டு அல்லாஹ் பத்ருடைய கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, இவ்வாறு வெற்றியை கண்ட யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். எவ்வளவு நேரம் இடம்பெற்றது தெரியுமா சகோதரர்களே? சுபஹுடைய நேரம், விடியலுடைய காலம், காலை பொழுது தென்படுகிறது. அந்த நேரத்தில் ஆரம்பித்த யுத்தம் லுஹாவுடைய நேரத்தில் முடிவடைகிறது. மிக பெரும் வெற்றியை முஸ்லிம்கள் சந்திக்கிறார்கள்.
வெறும் 313 சஹாபாக்கள். 80 சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள். மீதமுள்ள அத்துணை பேரும் அன்சாரி சஹாபாக்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய மன உறுதியை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி சில கேள்விகளை தொடுக்கிறார்கள். எவ்வாறு என்றால், அஷீரு அலைய, நாங்கள் இந்த குறைஷி கோத்திரத்தர்களோடு இந்த காபிர்களோடு யுத்தம் செய்ய போகிறோம். இந்த கட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சம்பந்தமாக உங்களுடைய மஷூரா என்ன? ஏனென்றால் மதீனா வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செய்திருந்தார்கள். அது பைஅத்துன் நிசா என்று சொல்வார்கள், பெண்களுடைய பையத். பெண்களுடைய பையத் என்றால், தனது மதீனாவுக்குள் யாராவது அத்துமீறி பெண்களுக்கு ஆபத்து செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த கட்டத்தில் எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? பெண்களை பாதுகாப்போம். அதே போலதான் நபியே, இந்த மதீனாவில் யார்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி வந்தாலும் எங்களுடைய உயிரை கொடுத்து உங்களை பாதுகாப்போம் என்ற ஒரு பயத்தை செய்திருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த பத்ரு யுத்தம் என்பது மதீனாவில் நடந்தது கிடையாது. மதீனாவுக்கு அப்பால் பத்ர் என்ற ஒரு மைதானத்தில் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. இதற்கு பையத் செய்யவில்லை மதீனா வாசிகள். இதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த யுத்தம் இங்கே நடைபெறப் போகிறது, நீங்கள் பையத் செய்தது எந்த காலத்தில் தான், எந்த இடத்தில் தான்? மதீனாவில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் பாதுகாப்பு என்பதாக பையத் செய்தீர்கள். இதனால் இங்கே பத்ரிலே யுத்தம் நடக்கப் போகிறது, இதனால் உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள், குறைஷிகளோடு போர் தொடுக்க வேண்டும் என்பதாக. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பியும் சொன்னார்கள், முஹாஜிரீன்களை, மக்கா ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நோக்கி நான் கேட்கவில்லை, மாற்றமாக அன்சாரி சஹாபாக்களாகிய இந்த மதீனாவாசிகளை நோக்கி நான் கேட்கிறேன். அஷீரு அலைய, என்னிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஆலோசனையை கூறுங்கள். இந்த கட்டத்தில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கோத்திரத்துடைய தலைவர், இவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா ஆமன்னா பிக், உங்களை நாங்கள் நபியாக ஈமான் கொண்டோம். சத்தக்குனாக்க, உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். நீங்கள் எந்த ஒரு பேர் கடலை, மிக பெரும் ஒரு கடலை காட்டி அதில் நீங்கள் குதியுங்கள் என்பதாக சொன்னாலும் நாங்கள் குதித்து விடுவோம் யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு நாங்கள் செய்த உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கட்டத்தில் சொல்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்களுடைய மரணத்தின் போதுதான் அல்லாஹ்வுடைய அரிஷை நடுங்கியது. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாம் வருகிறது. முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த தருணமே தனது சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன், என் மீது உங்களுக்கு அன்பிருந்தால் நீங்களும் முஸ்லீமாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று. அந்த தருணமே அவருடைய அனைத்து கோத்திரத்தினர்களும் முஸ்லீமாக மாறினார்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒருவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் இவ்வாறு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு பிரகாசம் தென்படுகிறது. இதனை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்வார்கள், அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு போதும். நான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலிருந்து வந்த சந்தோஷம் இருக்கிறதே, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் என்று சொல்லக்கூடியவர்களாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபியோடு போர் செய்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி முன் வந்தார்கள் சகோதரர்களே. இதனால் அல்லாஹ் அந்த யுத்த களத்தில் இந்த முஸ்லிம்களுக்கு மிக பெரும் உதவிகளை வழங்கினான். அவைகள்ல தான் மிக முக்கியமான ஒன்றுதான் மறைவான விஷயத்தை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். பத்ருடைய கட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்திற்கு போவதற்கு முன்னால்
இன்ன இடத்தில் அபூஜஹல் மரணிப்பான், இன்னிடத்தில் ஒத்துபா மரணிப்பான், இன்னிடத்தில் ஷைபா மரணிப்பான் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அசாவினால் கோடிட்டு காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடத்தை விட்டு ஒரு சான் அளவு கூட விலகவில்லை. அந்தந்த இடத்தில் அந்தந்த மனிதர்கள் மரணித்து காணப்பட்டார்கள். 10 மிக பெரும் தலைவர்களை கோடிட்டு காட்டினார்கள். அதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் காரணத்தை எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 மிக பெரும் மக்காவுடைய தலைவர்களை கோடிட்டு காட்டினார்கள் அல்லவா? இவர்கள் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா இவர்களெல்லாம் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்பொழுது அபூ ஜஹலுக்கு கோபம் வருகிறது. அபூ ஜஹல் சொல்கிறான், கற்பிணி பெண் ஒட்டகம் இவைகள் இன்று குட்டிகளை ஈன்றிருக்கிறதா என்பதாக கேட்கிறான். இதற்கு அவர்கள் உள்ளவர்கள் மக்காவை சூழ்ந்து தேடுகிறார்கள். ஆம், ஓரிடத்தில் கற்பிணி பெண் ஒட்டகம் குட்டை ஈண்டிருக்கிறது. அந்த கழிவுகளை மிகவும் நாட்டமானதாக இருக்கும். அந்த கழிவுகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். எந்த அளவிற்கு சுமந்து கொள்வதற்கு கூட இயலாது, அந்த அளவுக்கு அதிகமான கழிவு கொண்டு வந்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது முதுகின் மேல் போட்டு விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தியை ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களை இந்த ஜாகிலியத்துடைய இந்த தலைவர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில். இதனால் அவர்கள் தடுத்து விடாமல் என்ன செய்கிறார்கள் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெறும் 6 வயது. அவர் வீட்டை சென்று சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதுள்ள அந்த ஒட்டக குடல்களை, கழிவுகளை ஒரு மாதிரியாக தள்ளிவிடுகிறார்கள். இறுதியில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ஒரு 6 வயதுடைய குழந்தை எவ்வாறு பேசும்? எவ்வாறு ஒரு 6 வயதுடைய குழந்தை பேசுமோ, அந்த 6 வயதுடைய குழந்தையாக இருந்து கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களை ஏசுகிறார்கள். இந்த செயலை செய்ததன் காரணமாக அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தில் இதற்கு தலையான காரணியாக இருந்த அந்த 10 பேர்களும் இன்னென்ன இடத்தில் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக அறிவித்தார். இது மறைவான விஷயத்தை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அதே போல முஃமின்களிடத்தில் இந்த யுத்த களத்தில் பல விடயங்கள் இருந்தது. அதில் 3 வகையான விடயங்கள் முஃமின்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஈமானிய பலம். அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பு மிகவும் இறுக்கமானதாக இருந்தது. நோன்பு நோற்றவர்களாக எப்படியா நிலைமையாக இருக்க அந்த பத்ருடைய கட்டம், வெறும் 313 சஹாபாக்கள், அவர்கள் 1000 நபர்கள். இந்த சஹாபாக்களிடத்தில் 2 குதிரைகள், 9 உருக்கு சட்டைகள், 8 வாள்கள், வெறும் 70 ஒட்டகங்கள், இவ்வளவு தான் தளவாடங்களாக அந்த சஹாபாக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த காஃபிர்களிடத்தில் எந்த அளவுக்கு 700 ஒட்டகங்கள் இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஆயுதங்கள் வேண்டுமோ அத்துணை ஆயுதங்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே போல நல்ல பலமிக்கவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான நிலைமையிலும் கூட சஹாபாக்கள் நோன்பு நோட்டவர்களாக அந்த வெயிலுடைய கட்டத்தில் ஈமானிய பலத்தோடு இருந்ததன் காரணமாக அல்லாஹ் பத்ருடைய வெற்றியை முதலாவது கொடுத்தான். ஈமானிய பலம். இரண்டாவது, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில எந்த பிரிவினவாதமும் கிடையாது, ஒற்றுமையாக இருந்தார்கள். அவுஸ், ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டத்தார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மிக பெரும் எதிரிகள்.
இஸ்லாம் வந்து அவர்களுக்கு மத்தியில் முஆஹாத் ஒற்றுமை ஏற்படுத்தியது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது. அதே சகோதரத்துவத்தோடு பத்ர் போரில் இறங்கி அவர்கள் போர் செய்தார்கள். இதனால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மூன்றாவது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று முன்னறிவிப்பு செய்து விட்டார். அவ்வாறு இருந்தும் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், பிடிவாதமாக கேட்கிறார்கள். இவ்வாறு பிரார்த்தனை செய்ததன் மூலமாக அல்லாஹ் இந்த 3 செயல்கள் இருந்ததன் மூலமாக பதில் வெற்றியை கொடுக்கிறான். சகோதரர்களே, இவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்ட போர் தான் பத்ருடைய போராக இருக்கிறது. அதே போல இன்னும் பல பிரயோஜனங்களை சொல்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஈமானிய பலத்தோடு இருந்தார்கள் என்றால், தனது குடும்ப உறவுகளை கூட துண்டித்துதான் போர் செய்தார்கள். தனது குடும்ப உறவுகளை கூட துண்டித்தார்கள். எந்த அளவிற்கு கண்ணியத்துக்குரியவர்களே, சத்தியம் அசத்தியம் என்று வருகின்ற பொழுது அசத்தியத்தில் தன்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், மாமா இருக்கிறார், மகன் இருக்கிறார், தந்தை இருக்கிறார். இதை கூட சஹாபாக்கள் பார்க்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாமா ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முகைராவை கொலை செய்கிறார்கள் யுத்த களத்தில். தன்னுடைய குடும்ப மாமா என்று கூட பார்க்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனார் அப்துர் ரஹ்மானை யுத்த களத்தில் கண்டால் கொல்லுவேன் என்பதாக நினைக்கிறார்கள், ஆனால் அகப்படவில்லை. அதே போன்றுதான் ஹம்சா, அலி, உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் எல்லாம் தன்னுடைய சிறிய தந்தையின் பிள்ளைகள், சாச்சாவுடைய பிள்ளைகள். உத்பா, ஷைபா, வலீத் இப்னு உத்பா இவர்களை எல்லாம் பத்ருடைய யுத்தத்தில் கொலை செய்கிறார்கள். ஏன்? சகோதரத்துவம், குடும்பம் என்ற உறவை எல்லாம் தாண்டி ஈமானியத்தான உறவின் மீது உறுதியாக இருந்தார்கள். இதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள், சில இமாம்கள் எழுதுவார்கள், குடும்ப உறவா ஈமானிய உறவா என்று வருகின்ற பொழுது ஈமானிய உறவுதான் முற்படுத்தப்பட வேண்டும், அது கடமை என்பதாக எழுதுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சரித்திரங்கள் எல்லாம், இந்த பத்ருடைய போரெல்லாம் எதை சொல்கிறது என்றால், இந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் அன்று போர் செய்யவில்லை என்றால், அன்று அந்த பத்ரில் அவ்வாறு போர் செய்யப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு கூட யார் இருந்திருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது எனது கருத்தல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இன் துஹ்லக் ஹாதிஹில் அஸாபா லா துஅபத் ஃபில் அர்ல். யா அல்லாஹ், இந்த கூட்டம், இந்த 313 சஹாபாக்கள் இந்த தருணத்தில் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள், யாரும் கிடையாது என்பதாக பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு தியாகத்தோடு அந்த போரில் ஈடுபட்டுதான் இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். சிலர்கள் ஒரு விமர்சனத்தை சொல்வார்கள், போரின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, போரின் மூலமாக இஸ்லாம் வளர்ந்தது கிடையாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. இந்த பத்ருடைய போரும் கூட போர் செய்வதற்காக வேண்டி சென்றதல்ல. அபு சுஃபியானுடைய அந்த அந்த பொருட்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி சென்றதுதான் அது எதுவாக மாறியது? போராக மாறியது. உண்மையிலேயே இது போராக சித்தரித்தவன், போராக உருவாக்கியவன் யார் தெரியுமா? அபு ஜஹில் தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். எனவே இந்த சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள், இவர்கள் இந்த யுத்தத்தில் 14 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் 6 பேர்கள் முஹாஜிரி சஹாபாக்கள், 8 பேர்கள் அன்சாரி சஹாபாக்கள். இதே போல காவிர்களின் தரப்பில் 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 70 பேர்களும் அதில் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா இவர்கள் அனைவர்களும் பத்ரில் உள்ள அந்த கிணத்தில் போடப்படுகிறார்கள். இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 திறங்களுக்கு பின்னால் வந்து அந்த கிணத்தை பார்த்து பேசுகிறார்கள். நீங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் நபி இல்லை என்பதாக மறுத்தவர்களாக வாழ்ந்தீர்கள். ஆனால் இப்போதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் நபிதான் என்று.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, யா ரசூலல்லாஹ், எப்படி இந்த மரணித்தவர்களுக்கு கேட்க முடியும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பதிலளிப்பீர்கள், அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். ஆனால் மரணித்தவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதில் வைத்து ஒரு ஆயத்தை வைத்து நாம் விளங்குவதாக இருந்தால், பத்ர் சஹாபாக்களை மரணித்தவர்கள் என்று கூறுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல்ஹும் அஹ்யா, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறான். இதனால்தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நல்லடியார்களை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்வார்கள். இதனால் வரலாறுகள் எழுதுகிறார்கள், எவர்கள் பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் யா அல்லாஹ் இதனை அங்கீகரிப்பாயாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்பதை போல, பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் இதனை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்வான் என்பதாக எழுதுகிறார்கள். எனவே இதில் பேசப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஈமானிய பலம், ஒற்றுமை, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக பிரார்த்தனை செய்கின்ற பண்பு, இவைகளை தத்தமது வாழ்க்கை எடுத்து நடந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மனித புனிதர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.